லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மாவா இருந்தா என்ன? தப்பு பண்ணலனா சும்மா இருக்க வேண்டியதானே? பூஜா பூஜா பூஜா, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஏன் இப்படி எல்லாரும் ஏன் மேல கோவப்படுறீங்க? தப்பு பண்ணலனா அவங்க வந்து சொல்லிட்டு போக வேண்டியதானே? உங்க மேல தப்பு இல்லனா உங்க கையில இருக்கிற பையன் என்கிட்ட கொடுங்க. அதுல என்ன இருக்கு நான் பாக்குறேன். மடியில கனம் இல்லனா ஏன் பயப்படணும்? கொடுங்க. இவ சக்தி என்ன பேசுறா இவ? பாருங்க, பாத்தீங்களா? பாருங்க, இங்க பாருங்க, என்னோட 2 வளையல். என் பாட்டி கொடுத்த வளையல், ஸ்பெஷல் வளையல் வேற. இல்ல, இது சக்திக்காக எங்க அம்மா கொண்டு வந்த வளையல். ஏன் பூஜா தேவையில்லாம எங்க அம்மா மேல பழி போடுற? இங்க பாரு, நான் ஒன்னும் பொய்யெல்லாம் ஒன்னும் சொல்லல. கீழ்த்தனமா யோசிக்கிறது நான்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் உங்க குடும்பம் தான். கல்யாணமான பொண்ணுக்கு பழசதான் சீதனமா தருவீங்களா? சரி, ஓகே, போகட்டும். அத வந்த உடனே எல்லாரும் முன்னாடியும் கொடுத்துருக்க வேண்டியது தானே? ஏன் கொடுக்கல? சக்தி அக்கா வேண்டான்னு சொல்லிட்டா, அதனாலதான் கொடுக்கல. இல்லனா எங்க அம்மா எல்லாரும் முன்னாடியும் பூஜைக்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. அத்தை, இவங்க சொல்றது எல்லாமே போயிட்ட. யமுனா கல்யாணத்துக்காக ஏற்கனவே நகைக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதுல சக்திக்கு யாராவது தங்க நகையை கொடுப்பாங்களா அத்தை? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? என்கிட்ட கேட்டிருந்தா நானே கல்யாணத்துக்கு உதவி பண்ணிருப்பேன்ல. அத்தை, பூஜா, நீ என் வீட்டுக்கு வந்தப்ப உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மனசார ஆசீர்வாதம் பண்ணவன் நான். உனக்காக சாமி கிட்ட வேண்டி வெற்றி கையில தாலி எடுத்து கொடுத்தவன் நான். என் பொண்ணு உன் வாழ்க்கையை பறிச்சிட்டாளேன்னு அவ மேலேயே கோவப்பட்டவன் நான். அப்படிப்பட்ட என் மேல இப்படி ஒரு பழி சுமத்துற எதுக்கு? நான் என்ன பதில் சொல்றது? கையும் களவுமா மாட்டிக்கிட்ட உடனே எப்படி ஓடுறாங்க பாருங்க. பூஜா, எங்க அம்மா எடுத்தத நீ கண்ணால பாத்தியா? கண்ணால பார்த்தாதானா? யார் எடுத்திருப்பான்னு தெரியாதா? என் வளையல் உங்க அம்மா கையில இருக்கிற பைக்குள்ள தானா போய் உட்கார்ந்துக்குமா? ஏய் சக்தி, இரு. பூஜா, இது பாட்டி உனக்கு கொடுத்த வளையலா? அதத்தானே நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன், கேக்கலையா? ஆனா இதுக்கு முன்னாடி உன் கையில இந்த வளையல பார்த்ததே இல்லையே. எத்தனையோ தடவை போட்டிருக்கேன், நீ பார்க்கலன்னா நான் என்ன பண்றது? பூஜா, இப்போ உன் கையில போடு பாப்போம். பூஜா, வளையல போடு. அது நான் யாருக்கும் போட்டு காட்டணுங்கிற அவசியம் எனக்கு இல்லையே. இது ஏன் வளையல் தான். உன் வளையல் தானே?
அப்போ போட்டு காமி. எல்லாரும் பார்க்கட்டும். எங்க அம்மா பைய நீ செக் பண்ணப்போ எங்க அம்மா வேண்டான்னு சொல்லலையே. அப்போ நீயும் வாய மூடிக்கிட்டு வளையல போடு. என்னத்த நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? இதுதான் உங்க நியாயமா? இப்படிதான் நீங்க ஊருக்கு இத்தனை நாளா தீர்ப்பு சொன்னீங்களா? பூஜா, வளையல போட்டு காட்டு. அத அவளும் பார்க்கட்டும். அப்பதான் இவளுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும். அது இல்லத்த பூஜா, இப்ப நீ போட போறியா இல்லையா? மாமா. அது ஏய், சும்மா என்ன அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு இருக்க? எடு, நான் போட்டு விடுறேன். இரு இரு, நானே போடுறேன். இரு, இத புடி. இரு. இது கொஞ்சம் டைட்டா இருக்கும், ஆனா போயிரும். அடிக்கடி போட்டுக்கிற வளையல் எப்படி திடீர்னு இவ்ளோ டைட் ஆகும்? அது என்னோட வளையலும் இதே டிசைன் தான், அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். பூஜா, சக்தி, அத்தை, இப்போ உங்களுக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சுதா? வளையிலே பட்டினி கடந்து செத்தாலும் சாவோமே தவிர இந்த திருட்டு புத்தி எல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. அத்தை, ஊர்ல எல்லாருக்கும் தீர்ப்பு சொல்ற ஆள் நீங்க. இப்போ உங்க வீட்டுல நடந்ததுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தீர்ப்பு சொல்லுங்க. என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க அத்தை? ஏய், இது வெறும் வளையல் இல்லடி, எங்க அம்மாவோட சுயமரியாதை. இது என்கிட்ட தான் இருக்கணும். உன் கைப்பட்டாலே பாவம். அம்மா, நான் தான் சொன்னலம்மா, மீனாட்சி அம்மா அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு. இப்போ எங்க போச்சுமா உங்க நியாயம்? பூஜா ஏதோ அவசரத்துல அப்படி பண்ணிட்டா. அம்மா, என்னம்மா இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? வெற்றி, அதான் உண்மை என்னன்னு அந்த அம்மனே காட்டி கொடுத்துட்டான். சரண்யா, அப்பா, வந்தவங்க எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு போ. அத்தை, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அத்தை. ஆனா எப்படி இந்த வளையல் மாறுச்சுன்னு தான் எனக்கு புரியல அத்தை. ஆனா
சக்தியோட அம்மா லேசுப்பட்டவங்க இல்லத்த. நீங்க கவனமா இல்லனா உங்களை ஏமாத்தி உங்க சொத்தெல்லாம் சுருட்டிட்டு உங்களை நடு ரோட்ல விட்டுருவாங்க அத்தை. இப்படி எல்லார் முன்னாடியும் நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்களே அத்தை. பூஜா, நீ எதுவும் பேச வேண்டாம், முதல்ல உள்ள போ. அது இல்லத்த. போன்னு சொல்றேன்ல. அண்ணே, அண்ணே, எங்கன போற? என்னம்மா பாத்தியா நீ? பூஜா மேல அவ்வளோ தப்பு இருக்கு. அது எப்படி நம்ம அம்மா அவ தப்பே பண்ணாத மாதிரி விட்டு கொடுத்து பேசுறாங்க எல்லாரும் முன்னாடியும்? அம்மா இந்த மாதிரி அவளை ஈஸியா மன்னிச்சிட்டாங்கன்னா அவ இதே மாதிரி தப்பு பண்ணிட்டே தானே இருப்பா. ஆமாண்ணே, நீ சொல்றதும் உண்மைதான். ஆனா இப்ப எதையும் ஆரம்பிக்காதண்ணே. இப்ப ஏதாச்சும் ஆரம்பிச்சுன்னா உடனே நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவளும் ஆரம்பிப்பான்னு. அப்ப அம்மாவால எதுவுமே பதில் சொல்ல முடியாதுன்னு. அதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணலாம் இல்ல? நாமளும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். மீனாட்சி அம்மா மாதிரி ஒருத்தங்களுக்கு திருடின்னு எப்படிமா பட்டம் கட்டலாம்? பண்ணது பூஜாவா இருக்க போய் நான் அமைதியா இருந்தேன். அண்ணா, இல்லனா பொண்ணுன்னு கூட பார்க்காம 4 அரை அரைஞ்சாலும் அரைஞ்சிருப்பேன். டென்ஷன் ஆகாதண்ணே. வர்ற கோவத்துக்கு நீ எப்படிதான் இவ்வளவு ஈஸியா டென்ஷன் ஆகாதன்னு சொல்றேன்னு தெரியல. அத விடுண்ணே. ஆமா, இப்ப எங்க போற நீ? நான் எங்கேயோ போறேன், என்ன அதுக்கு? அண்ணே, முதல்ல நீ போய் சக்திய பாருண்ணே. ஏன் சக்திக்கு என்னாச்சு? அவங்களோட அம்மாவை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு கவலையா மேல போனவ இப்ப வரைக்கும் கீழே வரவே இல்லைண்ணே. அவ சாப்பிட கூட இல்லைண்ணே. பாவண்ணே. அவ கோவத்திலேயே ஒரு நியாயம் இருக்குல்லம்மா. நம்ம அம்மாவை மட்டும் யாராவது இப்படி பண்ணியிருந்தா நான் சும்மா இருந்திருப்பானா என்ன? அடிச்சு வாயகைய உடைச்சிருக்க மாட்டேன். அப்போ அவளுக்கு மட்டும் அவங்க அம்மானா அப்படிதானே? நம்ம வீட்டுல இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கும் போது சத்தியமா எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அண்ணே, நீ முதல்ல போய் சக்திய பாருண்ணே, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சக்தி, சக்தி, உன் கோவத்தில் இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது. அதுக்காக நீ சாப்பிடாம இருப்பியா என்ன? வா, வந்து சாப்பிடு வா. சாப்பிடணுமா? உனக்கு இப்போ அதுதான் முக்கியமா? ஏன் இப்ப இவ்வளவு கோவமா பேசுற? எங்க அம்மா எவ்வளவு அசிங்கப்பட்டு அழுதுகிட்டே உங்க வீட்டை விட்டு போயிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு அவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்கா அந்த பூஜா. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? நான் சாப்பிடாததுதான் இப்போ உனக்கு பெருசா தெரியுதா? அது பெருசு இல்லைன்னு இப்ப யாரு சொன்னா? உன்னை விட நான் ரொம்ப வருத்தத்துல இருக்க சக்தி. வருத்தப்பட்ட போதுமா? பூஜாவுக்கு என்ன அவ்வளவு திமிரு? அவளுக்கும் எனக்கும் தானே பிரச்சனை. எங்க அம்மாவை ஏன் அசிங்கப்படுத்துறா? நான் உன்னை தாலி கட்ட சொன்னதுல எங்க அம்மாவுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? அது அவளுக்கு நல்லா தெரியும்ல. நீயும் அவளும் எங்க வீட்டுக்கு பூஜைக்கு வந்தப்ப பூஜையெல்லாம் பண்ணி தாலியெல்லாம் அவ கையால எடுத்து கொடுத்தது யாரு? எங்க அம்மா தானே. உன் கல்யாணம் நல்லா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணது யாரு? எங்க அம்மா தானே. அப்படிப்பட்டவங்கள அவ அசிங்கப்படுத்துவாளா? ஏதோ என்னால அவ வாழ்க்கை போச்சேங்கிற ஒரு சின்ன பச்சாதாபத்துலதான் நான் அமைதியா இருக்கேன். இன்னொரு தடவை அவ அப்படி பண்ணா. சரி விடு, நீ முதல்ல சாப்பிடவா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். போதும், என்னை விட்டு
எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, என் கூட வா. உன் கூடயா? உன் கூட இப்ப எங்க வரணும்? என்னால எங்கேயும் வர முடியாது. வா, உங்க வீட்டுக்கு. இவ்ளோ பண்ண பிறகும் நீ அம்மா வீட்டுக்கு போறியா? போ போ, இருக்கு உனக்கு. இந்த பிரச்சனை முடிஞ்சாலும் அடுத்த பிரச்சனையில உன்னை சும்மா விட மாட்டேன். அடுத்தடுத்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பேன். உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்.